அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக பாஜக ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுகின்றார்கள். சும்மாவா? எப்பேற்பட்ட தலைவர்கள், எத்தனை தலைவர்கள் இருக்காங்க. இது ஒரு நாள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. அதனால மற்றவங்களெல்லாம் செயல்பட விடாம வச்சிருந்தார் போல இருக்கு. சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். நேற்றைக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தது இல்லையா? இதில் பாஜக தலைமையில், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் ஏதோ ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். நிச்சயமாக என்னால் நம்ப முடியல. அது நிஜம் வீடியோவா, இல்லை யாராவது ஏஐயில் கிரியேட் பண்ணிட்டாங்களா, இல்லை பின்னாடியிலிருந்து யாராவது டப்பிங் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட்டு வேஸ்ட்டு இதுதான் அந்த கோஷம் தெரிஞ்சுது. என்ன இது, டிஆரே இந்த மாதிரி பாணியெல்லாம் விட்டுப்புட்டாரு, இன்னும் இவங்க இதை ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாங்களே, அதனால தான் அதுக்கு நிஜமா பொய்யா ஏன்னு டவுட் வந்ததுங்க. இன்னாண்ட பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய அந்த போர்டெல்லாம் வச்சு நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாங்க. வாயை திறங்க சிஎம்மா, ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது கூட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. சரி விடுங்க, தமிழக பாஜக இப்போ தான் ஃபுல் ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. சீக்கிரமே கற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று கப்புன்னு குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் நமக்கு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு அண்ணாமலை மீது அந்த விமர்சனம் வைத்து கொண்டு இருப்பவர்கள் அவங்களெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. நேற்றுக்கு ஒரு பத்திரிகையில் அந்த செய்தியை பார்த்தேன். அதில் தமிழக பாஜக தலைவர் சொன்னதாக அந்த செய்தி வந்திருக்கின்றது. இது மாதிரி திமுகவுடன் கூட்டணினா அது இந்த தேர்தல் நேரத்தில் மேலிடம் முடிவு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார். நான் அன்றைக்கே சொன்னல, திமுகவோட கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்லாம் இவங்களால இல்லைன்னு சொல்லவே முடியாதுன்னு. இப்போ அந்த நேரத்தில் முடிவெடுப்போம்ன்ற மாதிரி இவர் பதில் சொல்லுகிறார்னா, நாளைக்கே பாஜக டிஎம்கே கூட்டணி வந்துச்சுன்னு சொன்னால் பாருங்க, இவர் திமுகவுடன் ரகசிய கூட்டணி வச்சிருந்தாருன்னு அண்ணாமலை மேலே குறை சொன்னவங்களாம் இப்போ நீங்கள் நேரடியாகவே கூட்டணி வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, கொடுத்துட்டு போட்டோம். 2 விஷயங்கள், 3 விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணாமலை அவர்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட் என்னவோ தெரியல, எந்த இன்டர்வியூவில் போனாலும் இதை பற்றி யாருமே கேள்வி கேட்கல. அதனால் பெரியவங்களை எப்படி பண்ணியிருக்கும் போது நம்ம பண்ணக்கூடாதா, அதை தொட்டு நாமளே கேள்வியும் பதிலும் அப்படின்னு. போஸ்ட் இந்த வடக்கில் இருந்து வருகின்ற தொழிலாளர்கள் அவர்களை பற்றின அந்த விவரங்கள்லாம் சேகரித்து தமிழக அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதில் வட இந்திய தொழிலாளர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 7 தடவை அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தார். ஏன்னா இவ்வளோ நாளாக தேசியம் பேசினவர் இன்னைக்கு இந்த மாதிரி நாத்தாக்கா சீமான் அவர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஏராளமான விமர்சனம். இவ்வளோ நாளாக பாஜகவில் இருக்கும்போது வரைக்கும் நாங்கள் எப்போ பார்த்தாலும் வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கோபமாக பேசினவர் இன்னைக்கு அங்கேருந்து வெளில வந்தவுடனே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இது மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய கொள்கையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரைட், இதை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 360 டிகிரி பிக்சர் கிடைக்கும். முதல்ல இந்த மாதிரி வெளிமாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் இதை பற்றி அவர் போட்டிருக்க போஸ்ட் அப்படின்றது ஒரு பொலிட்டிஷியனாக இல்லை, ஒரு போலீஸ் மேனாக தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒரு சம்பவத்தை சொன்னால் இந்த மாதிரியான இந்த தகவல்களை சேகரிப்பது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இதில் நிறைய விஷயங்கள் அவுட் சோர்சிங் அப்படின்ற முறையில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்த நிறுவனம் இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களை வேலைக்கு வச்சுருந்தாங்க. அதிலலாம் இந்த போலீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று முக்கியம். அதே மாதிரி அந்த அதிகாரி அங்கே போய் கேட்குறாரு, போலீஸ் சர்டிஃபிகேட் இருக்கானா, எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு எடுத்து காமிக்கிறாருங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் அழகாக அந்த லேமினேட் பண்ணி பத்திரமா வச்சுருந்தாங்க. அவர் எடுத்து பார்த்தா இங்கே சென்னையில் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த தொழிலாளி இருக்காரா அப்படின்னா, ஏதோ இருக்காருன்னு கூப்பிட்டாரு. அந்த அதிகாரிக்கு ஹிந்தி தெரியும். அவர் கேட்டார், எத்தனை மாதமாக இங்கே இருக்க, மெட்ராஸ் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னோடனே அவர் சொன்னார், 6 மாதமாக இருக்கேன் அப்படின்னாரு. உடனே அங்கே இருக்கவர்கிட்ட கேட்டார், இது பாருங்க, இந்த தொழிலாளி இந்த பையன் இங்கே 6 மாதம்தான் ஆகுது, இவரை பற்றி போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க சென்னையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன். இவரை பற்றி என்ன தெரியும் அந்த 6 மாதத்தில்? நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடந்த அந்த 3 வருஷமோ 5 வருஷமோன்னு நினைக்கிறேன், எந்தெந்த அட்ரஸில் இருந்தீங்க அப்படின்றது முக்கியம். ஆக்சுவலாக அந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னும் போது ஒருவேளை அந்த ஃபுல் பீரியடும் நீங்கள் ஒரே இடத்துல இல்லை வேறு எங்கேயாவது இருந்தீங்கன்னா அங்கேயும் வெரிஃபை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணி தான் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு, 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துக்கிறாரு, உங்ககிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு போது எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் அவருடைய சொந்த ஊர், ஒரு ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, இன்றைக்கி எல்லார்கிட்டையும் ஆதார் வாங்கிக்கிறீங்க, அந்த ஆதார் அட்ரஸில் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில்
முதல்ல அவர் அங்கே இருக்காரான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே இது வந்து சரியானதாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னார். இதில் வந்து சார் அப்போ வடக்குலேருந்து வரவங்களாம் என்ன விசாரித்துன்னு தான் வரணுமா அப்படின்னா அப்படி நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா தமிழகத்திலிருந்தும் வெளி மாநிலங்களில் லட்சக்கணக்கான பேர் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நாயகன் படமே அப்படி இங்கேருந்து போனவங்களை வச்சு எடுத்தது தானே. அதே மாதிரி விருதாச்சலம் அதனுடைய சுற்று வட்டாரங்கள்லேருந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இந்தியா முழுக்க இந்த பக்கம் மேற்கில் வந்து மும்பையிலேருந்து அந்த பக்கம் வந்து ஒடிஷாலேருந்து மேலே பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆர்கனைஸ் செக்டார் அதுக்கப்புறம் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டார், குறிப்பாக அந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் சார் ஹோட்டல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வருமா அப்படின்னா இந்த ஹையர் அண்ட் ஃபயர்னு சொல்கிறான் பாரு, இன்னைக்கு வேலைக்கு வருவாங்க நாளைக்கு நின்றுவாங்கன்னு. இந்த மாதிரி செக்டாரில் வேலைக்கு எடுக்கும்போது இந்த மாதிரியான தரவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இவ்வளோ ஏங்க இதே தமிழகத்தில் வந்து ஐடி செக்டார் எடுத்துக்காங்க. காலங்காலமாக எத்தனையோ பேர் வந்து வடக்குலேருந்து வந்து வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற தனியார் நிறுவனங்கள்லையும் வடக்குலேருந்து வந்தவங்களும் எத்தனையோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பேங்க்லலாம் இருக்காங்க. அங்கே இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லி ஆர்கனைஸ் செக்டார். அவருடைய ஜாதகமே வந்து வேலை கொடுக்குற நிறுவனம் கிட்ட இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இதுதான் நான் சொன்னேன், இந்த அன்ஆர்கனைஸ் செக்டார் இதில் வந்து இந்த ஹையர் அண்ட் ஃபயர் இன்னைக்கு வேலைக்கு வச்சுன்னா நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த டேட்டாவெல்லாம் வாங்கணும் அப்படின்னு. இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். இதில் வந்து தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அண்டு இதை ட்விஸ்ட் பண்ணி விடுறவங்க விட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி, இப்போ இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி இவங்களோட பாதுகாப்போட இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நீட் எக்ஸாமுக்காக. ஏற்கனவே வந்து மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோடைய நோக்கமே வந்து அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நீக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். உடனே எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. அதை பாருங்கள், இதில் வந்து லீக் ஆகிருக்குது கொஸ்டின் பேப்பரு, அதனால் இது வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இது தேவையா அப்படின்னு சொல்லுவார். நாளைக்கு நீட் எக்ஸாமே தேவையா அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன நீங்கள் கட்சியை விட்டு வெளில வந்தவுடனே அப்படியே இதுக்கு முன்னாடி இருந்த கொள்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துன்னுக்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் இந்த மாதிரி செய்தியை பார்க்கலாம். இந்த ஊரில் வந்து கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரம் கட்டுக்கடங்காமல் போகவே அதை அடக்குவதற்கு இராணுவம் வரவழைக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்துருப்போம். இப்போ சொல்லுங்க, ஒரு ஊரில் அது எந்த தரப்பினர் ஒன்றா இருக்கட்டும், 2 பேருக்கு நடுவில் ஒரு கலவரம் நடக்கின்றது. இராணுவம் வர வேண்டிய அவசியம்னா அப்போ லோக்கலில் லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த மாநில காவல்துறையால் முடியலன்றதுனால தானே இராணுவத்தை கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அதிகாரிகளால இந்த லீக்கை தடுக்க முடியவில்லை அப்படின்றதுனால தானே இராணுவம் இங்க வந்திருக்கின்றது. அப்போ எவ்வளோ படிச்சுட்டு வந்த அதிகாரிகள், இன்னும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெறும் 10வது 8வது ஃபஸ்ட்டு வந்தவங்களா? எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள். அவங்கள வச்சே உங்களால் திறம்பட செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இஸ் இட் நாட் இன்காம்பிட்டன்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த மினிஸ்டர்? ஏன் மறுபடி பூசி மெழுகுறீங்கன்னு கேட்குறேன். தப்பு நடந்துருச்சு, அவரே சொல்லிட்டார். எஸ், நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு வேற சொல்லிட்டார். அஃப்கோர்ஸ் இதுக்கு சொல்லலை, அந்த சிபிஎஸ்சி மேட்டருக்கு சொன்னார்னு நினைக்கிறேன். வாடவர் இனி யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு தடவை இந்த குழந்தைகள்லாம் போயிட்டு நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள், ஆஹா அன்னைக்கு நான் நல்லா எழுதியிருந்தேனே, இப்போ மறுபடியும் வர கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாதே, இந்த தடவை சொதப்பிட்டா என்ன பண்ணுறது, அந்த தடவையே எனக்கு நிறைய மார்க் வந்திருக்குமே, அது நிஜமாவே வருதோ இல்லையோ, பசங்களுடைய மனநிலை இப்படித்தானே இருக்கும். அப்போ இது டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லையா? எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ பொலிட்டிக்கலாக பார்ப்போமா? சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நானே இந்த நீட் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி, ஆமாம் இப்போ தான் ஏஜ் லிமிட் கிடையாதாம்மா, யார் ஒன்றா எழுதலாமே, ரைட். இப்போ இந்த செகண்ட் டைம் வச்சு அந்த எக்ஸாமில் நான் வந்து ஒரு முட்டை மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நான் சொல்ல, அதை பாருங்கள், தடவை எழுதினதில் குறைஞ்சது எனக்கு 248 மார்க் வந்திருக்கும். நான் எல்லாம் கணக்கு வச்சுக்கிறேன். இவங்க 2வது தடவை வந்து இந்த மாதிரி போட்டு சொதப்பிட்டாங்க. எனக்கு வேறு டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தொட்டு தான் நான் வந்து தப்பாக எழுதி முட்டை மார்க் வாங்கிட்டேன். சொல்லுவேனா மாட்டேனா? இப்போ எனக்கு வயசாகி போயிடுச்சு, எங்கள் அப்பா என்னை கேட்க போகிறது கிடையாது, ஏன்டா நீட்டில் பாஸ் பண்ணல அப்படின்னு. ஆனால் அந்த சின்ன பசங்க
அவங்களுடைய பெற்றோர் என்ன நினைப்பாங்க, பத்தியா தடவையே என் பையன் இல்லை பொண்ணு பாஸ் ஆகியிருந்திருப்பா, இந்த மாதிரி 2வது எக்ஸாம் வச்சதுனால இவங்க ரொம்ப டஃப்பாக வச்சுட்டாங்க, அதை தொட்டு இவங்களால பாஸ் பண்ண முடியல, அந்த எம்பிபிஎஸ் கனவே போயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கும். அதனுடைய ஃபாலோ அவுட் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்களா பாஜகவில்? அங்கே காத்துனுகிறார் ராகுல் காந்தி, இதை அப்படியே ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு. அரசியலாக கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா பாஜகவில்? எல்லாம் எதுக்காக? அந்த ஒரு மந்திரி அவர் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலோ இல்லை அவரை வேற மந்திரி சபைக்கு ஷிஃப்ட் பண்ணாலோ தப்பு பண்ணதை ஒத்துக்கின மாதிரி ஆயிரும் அப்படின்றதுக்காக நீங்கள் பூசி முழுகும் போது எவ்வளோ நாள் இதை நீங்கள் மூடி மறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? புண்ணுக்கு புணுகு பூசுகிற வேலை அப்படின்றது புரியலையா உங்களுக்கு? அப்படியே இங்கே வாங்க, தமிழகத்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தது, லெட்டஸ் ஒரு 10th இல்லை +2 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தயவு தாட்சியனுமே பார்க்காம அந்த மினிஸ்டரை அப்படியே தூக்கி பதவி விட்டு வெளில தள்ளியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு பதவி கிட்டேயே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அது இலாக்கா மாறுதல்லாம் கூட கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பார்கள். உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். இதுதானங்க மக்களுக்கு தேவை. அட்லீஸ்ட் அவங்க என்ன இப்போ 2வது எக்ஸாம் வேணான்னா கேட்குறாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? யார் பொறுப்பு? யாருமே பொறுப்பு இல்லையா? எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் தான் திருப்பி திருப்பி எக்ஸாம் எழுதணுமா? இதுதானே அந்த பெற்றோர்களுடைய மாணவர்களுடைய கோரிக்கை. இதெல்லாம் பெர்செப்ஷன். இதுதான் அரசியல். நாங்கள் அரசியலும் செய்ய மாட்டோம். இது வரைக்கும் பாஜக எங்களுக்கு அரசியல் செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருந்தா கூட அது பெருமையாக நினச்சிக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு ஆட்சியும் செய்ய தெரியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? இந்த மாதிரி அதிகாரிகளை வச்சுட்டு உங்களால் இப்படித்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் வேற வழி இல்லை. காத்துனுகிறார் அங்கே ஒருத்தர் கையில் ஒரு சிவப்பு கலர் புஸ்தகத்தை வச்சுக்கின்னு, நான் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு. அந்த தலைவிதியை நீங்களே எங்களுக்கு கொண்டாந்து வச்சிருவீங்க போல இது. அப்போ somebody has to point out the fact இல்லையா? ராஜா ஆடை இல்லாமல் வருகின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அந்த ஒரு சின்ன பையனுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கே அந்த தைரியம் வந்ததுன்ற நம்ம அந்த கதையில பார்க்குறோம். யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, எவ்வளோ தப்பு பண்ணாலும் முட்டு கொடுத்துட்டு போனோம், அதை கவர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா அதான் மறுபடியும் என் வாயில அதை சொல்ல வேணாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். சரி, இப்போ 3வது விஷயம், இந்த மாதுரு பாகன் அப்படின்னு பெருமாள் முருகன் அவர்கள் ஒரு நாவல் எழுதியிருந்தாருங்க. அதில் தவறான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது புத்தகத்தை தடை செய்யணும் அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போச்சுங்க அந்த இஷ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அண்ணாமலை அவர்கள் அப்போ அவர் அரசியலில் இல்லை. அவர் பெருமாள் முருகன் அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த மாதிரி வழக்கு தொடுத்தவர்களுக்கு எதிராகவும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தார் அப்படின்றத தோண்டி எடுத்து ஒரு குரூப் எடுத்துகிட்டு என்னங்க இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு, அப்போ இவரை போய் நம்ம நம்பிட்டு இருந்தோமே அப்படின்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல இந்த சர்ச்சையை பற்றின என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். இந்த பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த புத்தக கண்காட்சி வருஷம் நான் போவேன். இப்போ தான் 2-3 வருஷமாக போகிறதில்ல. இப்போ போயிருந்தப்போ இந்த பெருமாள் முருகன் அவர்கள் புத்தகங்கள்லாம் வச்சுட்டு யாரோ ஒரு இயக்கம் அவங்க என்ன பண்ணாங்க, இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒயிட் போர்டு மாதிரி அது சம்திங் ஏதோ வச்சுருந்தாங்க. அதில் பெருமாள் முருகன் அவர்களுக்கு ஆதரவாக எல்லாம் அவங்க கழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களெல்லாம் அந்த கழுத்து போடுங்கன்னாங்க. ஒரு சிலர் என்ன ஏதுன்னு கேட்டு கழுத்து போட்டாங்க, ஒரு சிலர் பேனா குத்தோடனே கழுத்து போட்டு போயிட்டாங்க. நான் போனேன், என்கிட்ட பேனா கொடுத்து சார் உங்கள் கழுத்து போடுங்கன்னாங்க. எதுக்காகன்னு கேட்டேன். இந்த மாதிரி எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவருக்கு எதிராக இந்த மாதிரி இந்துத்துவ இயக்கங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவருக்கு ஆதரவாக கழுத்து அப்படின்னாங்க. நான் அந்த பேனாவை வாங்கிட்டு அப்படியே திருப்பி கொடுத்துட்டு நான் கடவுளின் குழந்தை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது புரியறதுக்கு அவர் கொஞ்சம் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணாரோ எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதுரு பாகன் அப்படின்றது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சில பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வெரி குட். இப்போ அந்த மாதுரு பாகன் நாவல் இது முழுக்க கற்பனை கதை. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கற்பனை கதை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஜாதிகளை கொண்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பண்ணியிருக்கிறது அப்படின்றது விஷமத்தனமானதுன்னு தான் நான் சொல்வேன். ஆன் த அதர் ஹேண்ட் இது பாருங்க, அது கற்பனையெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை அங்கு இருந்தது ஒரு காலகட்டத்தில். இது வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வரலாற்றுக்கு ஆதாரத்தை கொண்டு கொடுத்து இதை பாருங்க, இது ஆதாரம், இதை வச்சு தான் நான் எழுதிக்கிறேன், அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க.
நீங்க வந்து இதை வரலாறு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆதாரம் கொடுக்கணும், இல்லை கற்பனை சொன்னீங்கன்னா ஏன் வந்து ஜாதியை கொண்டு வரன்றதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது இந்துத்துவா பாசிச சக்திகளின் எதிர்ப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து தேவர் மகன் அந்த கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுன்னு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த தேவர் மகன் படத்தோட கதையை எடுத்துக்கங்க. அதில் வந்து என்ன அப்போ பங்காளிங்க 2 பேருக்கு சண்டை. அதில் அந்த கோயில் 2 பேருமே அது அண்ணன் தம்பி அந்த குடும்பம் தானே, ஸோ ஒரே ஜாதி தான். அந்த கோயில் யார் கட்டுப்பாட்டில் அப்படின்றதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிலம், அதுக்கப்புறம் அதுக்கு வர தண்ணி, இது யார் கட்டுப்பாட்டில், இதுதான் பிரச்சனை. அடிப்படையில் இது வந்து அந்த 2 குடும்பங்கள் யார் ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்ற பிரச்சனை. இப்போ இந்த தேவர் மகன் கதையை அந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு 2 குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை அப்படின்னு எடுத்து பாருங்க. அப்பவும் அது அதே கதை தான். படிக்க சொல்லுங்கடா பசங்களை அப்படின்னு சொன்னா அது யாரவனா எடுத்துக்கலாம். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடு எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். புள்ள குட்டிங்களை படிக்க வைங்க அப்படின்றது, வன்முறையில் இறங்காதீங்க அப்படின்றதும் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன் அங்கே ஜாதின்றதை கொண்டாந்து சொருகிறீங்க? அதே மாதிரி தான் இந்த பெருமாள் முருகன் அவர்களுடைய கதையும். இங்கே கற்பனை கதை அப்படின்னா அதில் ஏன் ஜாதியை கொண்டு வந்து சொருகிறீங்கன்னு நான் கேட்குறேன். அது இல்லாமலாகவும் அது கதையாக தானே இருந்திருக்கும். அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ அஜெண்டா இருக்காது. கமல்ஹாசன் ஆகட்டும், இல்லை வந்து பெருமாள் முருகன் அவர்களாகட்டும், சரி இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இதெல்லாம் தோண்டி திருவி இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கருத்து அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ இப்போவாது வந்து பல வருஷங்கள் கடந்து விட்டன. அவர் அரசியலுக்கு கொண்டு வரும்போது பாஜக மேலிடத்துக்கு இதெல்லாம் தெரியாதா? கண்ணை மூடிட்டு அவர் கொண்டு வந்து போட்டாங்களா? அவ்வளோ ஏமாளிகளா அந்த மேலிடம்? மல்லாக்க பத்துக்குன்னு காரி துப்புற மாதிரி இல்லை இன்னைக்கு இந்த பாஜக ஆதரவாளர்கள் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. இதை அன்னைக்கே நீங்க இந்த பிரச்சனையை எழுப்பி என்னங்க அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரிலாம் கருத்து சொல்லுகிறார், அவரு போய் நீங்க கட்சி தலைவர் ஆக்கீங்களே அப்படின்னு கேட்டுதான் நியாயம் இருக்கு. நீங்க வெளில போன பிறகு நீங்க கேக்குறீங்க பாருங்க, இதுதான் இருக்கிறதுலே அசிங்கத்துடைய உச்சம். புரியுதுங்களா? சரி, இந்த நாவல் வந்து ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஏதோ அகாடமி அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அவார்டு கொடுத்தது மத்திய அரசாங்கம். அப்போ ஆட்சியில் இருந்தது வந்து பாஜக தான். அப்போவே வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏங்க இங்கே வந்து என்ன பிரச்சனை ஓடினுக்குது, ஆனால் மேலே இருக்க பாஜக இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா அதுக்கும் சில பேர் முட்டு கொடுக்க வந்தாங்க. இல்லை இல்லை இதை பாருங்க, அரசாங்கம் அப்படின்றது வேற, இந்த நிறுவனங்கள் அவார்டு கொடுக்கறது அதெல்லாம் வேற, அவர்கள்லாம் தன்னிச்சையாக செயல்படுகின்றார்கள் அப்படின்னு. சரி, நான் கேட்குறேன், நாளைக்கே வந்து இந்த அவார்டு கொடுக்கறது தன்னிச்சை அப்படின்னு சொன்னால் அந்த பேரறிவாளன், ஆமாம், அந்த சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வந்தார் இல்லையா, அவரை வந்து நமது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அப்படியே கட்டி தழுவி வரவேற்றார் இல்லையா, அவருக்கு யாரோ அவார்டு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க அவார்டு கமிட்டி தனிங்க, அதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு யாராவது சொல்வீங்களா? இப்போ புரியுதுங்களா? எந்த அளவுக்கு பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க வந்து தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கின்னு போறாங்கன்னு. இதுல நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன். பாருங்க, 18 லட்சம் என்னங்க, காசு கொடுத்தீங்கன்னா நான் கூட ஒரே நாளில் 30 லட்சத்தை நான் கொண்டு வந்து காமிக்க முடியும் அப்படின்னு. இதுல இருந்து மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரும் கருத்து, நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட பணமே இல்லைன்னு சொல்றாரா, இல்ல தமிழக பாஜக கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்றாரா, இல்ல அண்ணாமலை அவர்கள்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்றாரா? பணம் இருந்தா 18 லட்சம் என்ன 30 லட்சம் கூட ஆக்க முடியும் அப்படின்னா அப்ப அண்ணாமலை கிட்ட பணம் இல்லையோ? 2000 கோடி சேர்த்துட்டார், 3000 கோடி ஆட்டையை போட்டார் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராவா இருக்குது. இதுதான், அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசிட்டு வந்தோம்னா அந்த லாஜிக் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படியே முட்டு சந்தில கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இது 18 அப்படி இல்லாமல் எடுத்த உடனே கடன் ஒரு 50 லட்சம் போயிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போது 2000 கோடி 3000 கோடி ஆட்டையை போட்டவரால் ஒரு சில கோடிகள் செலவு பண்ணி அந்த 50 லட்சம் அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்ண முடியாதா? ஏன் பண்ணலை? அப்போ ஒன்று அவர் காசு கொடுத்து சேர்க்கலை, இந்த 18 லட்சமும் தானா சேர்ந்த கூட்டம். அடுத்தது அவர்கிட்ட காசு கொடுத்து சேர்க்கிற அளவுக்கு காசு இல்லை அப்படின்றது உங்கள் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுது. பரவாயில்ல, நமக்கு நாமே ஆப்பு அப்படின்ற விஷயத்த தமிழக பாஜக ரொம்ப சூப்பராக செஞ்சுன்னுக்கிறாங்க. ஆல் சடன் தென் தமிழக பாஜக இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியை வந்து சரமாரியா எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மேலிட பாஜக அவங்களுடைய ட்ரெஜெக்டரி அப்படின்றது எங்கேயோ வித்தியாசமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ பாவமாக தெரியுது இன்னைக்கு தமிழக பாஜகவை பார்த்தா. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.